வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து பவர் சப்ளை வேலையை முடித்தோம். இப்போ வந்து அந்த பவர் சப்ளை வோல்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டரை டிசி 200 வோல்ட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஆடியோ வோல்ட்டை செக் பண்ணுவோம். ப்ளஸ் வோல்ட் வந்து 34 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது, மைனஸ் வோல்ட்டு 34 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஆடியோவுக்கு. அடுத்து 5 வோல்ட் லைனை செக் பண்ணுவோம். 5 வோல்ட் லைனு கரெக்டாக வருது. இது வந்து யூஎஸ்பி போர்டுக்கு. 12 வோல்ட் லைனை செக் பண்ணுவோம், அது கரெக்டாக இருக்குது. இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு ஃபேனுக்கு லைனு. இப்போ பவர் சப்ளை ஓகே. இப்போ இந்த வயரை ஆடியோ போர்டுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ அந்த பவர் சப்ளையில் அந்த ஃபில்டரில் வந்து சார்ஜ் நிற்கும், அதை அப்படியே கொடுக்கக்கூடாது, அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்கு நம்ம டெஸ்ட்டில் ரெடி பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு வச்சு பார்த்தோம்னா எதுவும் வரல, ஏன்னா வந்து பக்க நோட்டு ப்ளஸ் லைனில் கொடுத்தனால டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. மைனஸில் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகுது, பார்த்தீங்களா? இப்போ இது மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஆடியோ போர்டுக்கு லைன் கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்ட் லைனை ஒரு ஆடியோ போர்டில் பற்ற வைப்போம். இது வந்து நான் 2 ஆடியோ போர்டு பக்கத்தில் வச்சுருக்கனால இதில் வந்து லூப் பண்ண வேண்டி வரும், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து ப்ளஸ்ஸு வோல்ட்டு லைனை பற்ற வைக்கிறேன். இது வந்து நம்ம 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் கண்டென்சருக்கு அடுத்து வரும்போது வோல்ட்டு கூட தான் காமிக்கும், ஆனால் லோடு இப்போ கரெக்டாகிடும் வோல்ட்டு. இப்போ ப்ளஸ் வோல்ட்டை பற்ற வைக்கிறேன் ஒயரை. அடுத்து மைனஸ் வோல்ட்டு, மைனஸ் 24 வோல்ட்டு ஒயரை பற்ற வைக்க போகிறேன். அது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்குன்னு போன வழியில் சொல்லியிருப்பேன். அது இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த போர்டு இருக்குது பாருங்கள், இந்த போர்டிலேருந்து இந்த போர்டுக்கு அதே மாதிரி வோல்ட்டை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இது ப்ளஸ் வோல்ட்டு லிங்க்கு, இது எர்த்து, இது மைனஸ் வோல்ட் லிங்க்கு பண்ணியாச்சு. இது எந்த பின்னில் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே ஜாயின் பண்ணிடணும். இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு வயர். அது இது வந்து ரிப்பன் வயர்லேயே கொஞ்சம் ஹெவியானது. அது வெள்ளை வயரை வந்து லெஃப்ட் ஸ்பீக்கரு மெயினில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு சிமெண்ட் கலர் வயரை கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன். இப்போ ஒரு லைன் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்பீக்கர் லைனு கொடுப்போம். இது வந்து இது ரைட் சைடு ஸ்பீக்கர் லைனு. இப்போ இதில் வந்து ப்ளூ கலர் வயரை நான் பற்ற வைக்கிறேன் ஸ்பீக்கர் ப்ளஸில். அடுத்து வயலட் கலரை வந்து நம்ம கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன். இப்போ ஒரு ஆடியோவுக்கு ஸ்பீக்கர் லைனை எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த வயலட்டும் சிமெண்ட்டு வந்து கிரவுண்டு. எதுக்கு நான் 2 வயர் எடுத்திருக்கேன்னா, எப்போயுமே கிரவுண்டு வந்து ஸ்ட்ரென்த்தாக கொண்டு போகிறது நல்லது தான். அடுத்து வந்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ஆடியோ போர்டுக்கு லைனு கொடுப்போம். ஸ்பீக்கர் லைனுக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வயர் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சைடு இந்த பீஸ் வந்து இருக்கு பாருங்கள், அதில் வந்து ப்ளஸ்ஸு கொடுக்க போகிறேன். சேப் வயர் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு சப்வூஃபர் ஸ்பீக்கர் அவுட்டுக்கு ப்ளஸ் லைனை பற்ற வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு சைடு ஷார்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இன்புட்டை. அந்த இடத்துல அந்த சைடு ஸ்பீக்கர் அவுட்டை மைனஸை யூஸ் பண்ணணும். அதில் அந்த ஸ்பீக்கர் அவுட்டை கருப்பு வயரை பற்ற வைக்கிறேன். இது வந்து மோனோ ஆடியோ, இது வந்து சப்வூஃபருக்கு. அடுத்து இன்னொரு சீல்டு வயரு, மோனோ சீல்டு வயரு 2 சீல்டு வயர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு இன்புட் லைனுக்கு நான் பற்ற வைக்க போகிறேன் சீல்டை. ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டை பற்ற வைக்கிறேன் ஒரு சைடு. அடுத்து இன்புட் வயரை ரைட் சைடு இன்புட் வயரை பற்ற வைக்க போகிறேன். இன்புட் வயரை பற்ற வச்சாச்சு ரைட் சைடு. அடுத்து லெஃப்ட் இன்புட் வயரை பற்ற வைக்கணும். இந்த டை போட்டிருக்கேன், அதை எடுத்துருவோம். இப்போ லெஃப்ட் இன்புட்டு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து இன்புட்டு சிக்னல் ஒயரை லெஃப்ட் ஒயரை பற்ற வச்சு
அடுத்து வந்து சப்வூஃபருக்கு இன்புட் ஒயரை பற்ற வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு சீல்டு ஒயரை எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த லெஃப்ட்டில் மட்டும்தான் இன்புட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரைட் சைடு வந்து நம்ம எர்த்து பண்ணிட்டோம், அதனால் லைட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ ப்ளஸ்ஸு இன்புட்டு சிக்னல் ஒயரை பற்ற வச்சாச்சு. இப்போ கிரவுண்டு பற்ற வச்சிட்டேன். அடுத்து வயரு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீக்கர் அவுட் எடுத்தாச்சு, சப்வூஃபர் அவுட் எடுத்தாச்சு, ஆடியோ இன்புட்டு லைனை பற்ற வச்சாச்சு. அடுத்து இதில் வந்து ஒரு டியூல் பர்சப்பில் வோல்ட்டு வெளியே எடுக்கணும். அது ஆடியோ போர்டில் இருந்து எதுக்குன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம டியூல் பர்சப்பில் பேஸ்டிபிள் சப்வூஃபர் டியூல் பர்சப்பில் எது யூஸ் பண்ணாலும் ஆடியோ போர்டில் இருந்து தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வோல்ட் லைன் தான் அதை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரவுண்டை பற்ற வச்சிட்டேன். இப்போ வந்து ப்ளஸ்ஸை பற்ற வைக்கிறேன். இப்போ வந்து மைனஸ் வோல்ட்டை பற்ற வைக்கிறேன். இப்போ இந்த 3 ஒயரை எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஸ்பீக்கர் ஒயரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வயரை ஓர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஆடியோ போட ஏற்கனவே அந்த ஹோல்ஸ் கரெக்டாக போட்டு வச்சுருந்தேன், அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்ஸின் பிளேட்டை நல்லா டைட் வச்சுக்கலாம். வச்சுட்டு வயரை மட்டும் ஓர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வயரை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து ஸ்பீக்கர் லைனு, இந்த வோல்ட் லைனு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை நான் எடுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ரௌனு ஒரு கருப்பு, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2 டயோடு போட்டு ஒரு பவர் சப்ளை போர்ட்லேருந்து எடுத்தோம்ல, ஒரு ரிலேட்டு போட்டு அந்த வயர் தான் அது. இப்போ கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு பற்ற வைக்கிறேன். அடுத்து இப்போ இந்த ஸ்பீக்கர் ஒயரை இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் கொடுத்து அதோட அவுட்டு தான் நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகணும். கரெக்டாக வயரை அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்வூஃபர்லேருந்து ஆடியோ போர்ட்லேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட் எடுத்தோம்ல சிகப்பு, அது இப்போ மைனஸ் லைனு ஒரே ரிலேயில் பற்ற வச்சாச்சு. அது வந்து பிரிட்ஜுங்கிறனால ஒரே ரிலேயில் பற்ற வச்சாச்சு. அடுத்து இப்போ வந்து அந்த லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் அவுட்டில் அந்த ஒரு ப்ளஸ்ஸு நாம் பற்ற வச்சோம்ல ஸ்பீக்கர் அவுட்டு, அதை இன்புட்டில் பற்ற வைக்கிறேன். இன்னொரு ஸ்பீக்கர் அவுட்டை அந்த ரிலேயில் இன்புட்டில் பற்ற வைக்கிறேன். இப்போ அது இல்லாமல் அந்த சிமெண்ட் கலரும் வயலட்டும் தனியாக நிற்கிது. அதை வந்து டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வயரை நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்புட்டு கொடுத்தாச்சு, 2 ஸ்பீக்கர் இன்புட்டு ஒரு சப்வூஃபர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு லைன் கொண்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருப்பு சேப்பு வயரை எடுத்துக்கலாம் சப்வூஃபர் ஊஃபருக்கு அவுட்டுக்கு. இப்போ வந்து நான் ரிலேக்கு அவுட்டில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் இழுத்து காட்டுறேன் உங்களுக்காக. இந்த ஒரு நிமிஷம். இப்போ அந்த கேமரட்டை கொஞ்சம் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன். இப்போ வந்து இப்போ ஒரு பாதி மறைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இழுத்தாச்சு. அடுத்து வந்து லெஃப்ட்டு ஸ்பீக்கர் லைனை பற்ற வைக்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட்டு ஸ்பீக்கர் லைனை பற்ற வைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு போகிறதுக்காக பற்ற வைக்கிறேன். இது ரிலேயோட அவுட்டில் நான் பற்ற வச்சுருக்கேன். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து எக்ஸாஸ் ஃபேன் லைனையும் கையோட பற்ற வச்சுருவோம். ஏன்னா அந்த போர்டை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா திருப்பி கழட்ட முடியாது. அதனால் இப்போ இந்த 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்ல, இந்த கருப்பு ப்ரௌன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த ஃபேன் லைனை பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து அந்த ஃபேனோட மைனஸ் கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். இப்போ ப்ளஸ் ஒயரை அந்த ப்ரௌனில் பற்ற வைக்கிறேன். 12 வோல்ட் லைனு.
ஒரு நிமிஷம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனை கரெக்டாக போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசரை இந்த 4 ஸ்க்ரூலையும் இந்த போஸ்ட் நிப்பாட்டினோம்ல அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு, அதில் அந்த 4 ஸ்பைசரையும் போட்டு இந்த போர்டை கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சு நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு அடுத்து ஸ்பீக்கர் ஒயரு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு வயர் டையை போட்டு அந்த வயரை வந்து டைட் வச்சுக்கலாம். அப்போ தான் ஒயர் கொஞ்சம் சேமாக இருக்கும். மொத்தம் 3 டை போடணும். அப்போ இந்த இடத்துக்கு 3 டை போட போகிறேன். போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த வயலட்டும் சிமெண்ட் கலர் இருக்குது பாருங்கள், அதுதான் கிரவுண்டு. நம்ம 10 வருஷம்ல ஆடியோ போர்டில் ஞாபகம் இருக்கா? அதுதான் இப்போ அந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் இந்த கருப்பு டெர்மினல் இருக்குது பாருங்கள், அதில் ரெண்டுலேயுமே அப்படியே பேரலில் பற்ற வைக்க போகிறேன். பற்ற வச்சாச்சு. இப்போ கிரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கரை நம்ம லைன் கொடுக்கணும். லைன் அதில் வந்து லெஃப்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து ரைட்டு அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்டு ஒயர் பற்ற வச்சாச்சு. அடுத்து சப்வூஃபர் ஆடியோ அவுட் ஒயரை பற்ற வைக்கணும். இதில் கருப்பில் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த கீழே இருக்குது பாருங்க, இந்த டெர்மினலில் கருப்பு ஒயரையும் சிவப்பு ஒயரையும் பற்ற வைக்கணும். அது சப்வூஃபர் லைனை. இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டு லைனை பற்ற வச்சிட்டேன், அதாவது கருப்பு டெர்மினலில். இப்போ வந்து சிகப்பு டெர்மினலில் பற்ற வைக்கிறேன். இந்த கீழே இருக்க டெர்மினலில் பற்ற வச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்பீக்கர் லைனு கொடுத்தாச்சு. ஒயரை ஓர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை, ஆடியோ போர்டு, ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபேன் மாட்டியாச்சு. அடுத்து பேஸ் டியூபிள் லைன் கொடுக்கணும். பேஸ் டியூபிள் வந்து சக்தி டியூல் பவர் சப்ளை பேஸ் டியூபிள். இதுக்கு வந்து நம்ம ஆடியோ போர்ட்லேருந்து வோல்ட் லைன் எடுத்தோம்ல, டியூல் பவர் சப்ளை வோல்ட் லைனு, அந்த லைனை இதில் கொடுக்க வேண்டி வரும். அது வயர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி பிரித்து வச்சுக்கலாம். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது வந்து கிரவுண்டு. இப்போ அதை வந்து இந்த இடத்துல நம்ம டியூல் பவர் சப்ளை இன்புட்டில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் டியூபிள் கண்ட்ரோலுக்கு ஒயரை கரெக்டாக கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு அளந்து பேஸ் டியூப் லைனை பற்ற வச்சிட்டேன். இதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். பற்ற வச்சிட்டேன். இப்போ வந்து 2 சீல்டு ஒயரு, ஸ்டீரியோ சீல்டு ஒயரு 2 ஒயரை எடுத்துக்கலாம். அதை சிலிவி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு அதை வந்து பேஸ் டியூப்பில் இன்புட்டில் இந்த 2 சீல்டுமே பற்ற வைக்கணும். எதுக்குன்னு அதையும் நான் சொல்கிறேன். இப்போ 2 சீல்டையும் இன்புட்டில் பற்ற வச்சாச்சு. அடுத்து வந்து அவுட்புட்டுக்கு 2 மோனோ சீல்டு ஒயரை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். இந்த பேஸ் டியூப்பில் 2 சீல்டு இன்புட்டில் பற்ற வச்சுருப்போம். இது ஒரு சீல்டு ஒயர் வந்து இந்த சுவிட்சிலேருந்து இந்த போர்டுக்கு இன்புட்டாக வரும். இன்னொரு ஒயர் வந்து இந்த இதிலேருந்து நம்ம சப்வூஃபர் ஃப்ரீ இருக்கு பாருங்க, இதுக்கு இது இன்புட்டுக்கு போகிறீங்களா, இன்புட்டுக்கு இந்த ஒயர் போயிடும். அடுத்து இந்த சக்தி பேஸ் டியூப்பில் 2 அவுட்புட்டு மோனோ சீல்டு ஒயர் எடுத்திருக்கேன். இது அவுட்புட்டு, இது லெஃப்ட் அவுட்புட்டு, இது வந்து ரைட் அவுட்புட்டு, 2 சீல்டு ஒயர். இது வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் இது பேஸ் டியூப்ளுக்கு கனெக்ஷன் பண்ணணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை வந்து இங்கே இந்த ஃபஸ்ட்டு இதில் வரணும், கருப்பு அதாவது சிமெண்ட் வந்து நடுவில், கருப்பு வந்து இந்த ஓரத்தில் வரணும். அதே மாதிரி இந்த வெள்ளை இந்த ஓரத்தில் வரணும், இந்த சிமெண்ட் வந்து நடுவில் வரணும், கருப்பு இந்த ஓரத்தில் வரணும். அதே மாதிரி தான் இந்த இதுவும், இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு, இதுவும் ட்ரிபிளு, இதுவும் அதே மாதிரி தான். இந்த வெள்ளை இந்த ப்ளூ இருக்குது பாருங்கள், ப்ளூ வந்து இந்த சைடு வரணும், பச்சை வந்து நடுவில் வரணும், மஞ்சள் வந்து இந்த ஓரத்தில் வரணும். அதே மாதிரி தான் இதுவும். இப்படி நீங்கள் இப்படி கம்மியாக இருக்கும்போது இப்படி ஏற்றும் போது கரெக்டாக பேஸ் ஏறிச்சுன்னா ஓகே விட்டுருங்க, கரெக்டாக தான் இருக்குது. இந்த சப்போஸ் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் மட்டும் மாற்றி பற்ற வச்சிங்கன்னா அந்த ஃபால்ட்டு சரியாயிடும். அதே மாதிரி தான் ட்ரிபிளுக்கு அதே மாதிரி தான் இந்த பற்ற வைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த ஆடியோ போர்டில் வோல்ட் லைன் எடுத்தோம்ல, டியூவல் பவர் சப்ளை வோல்ட் லைன், அதை இந்த பேஸ் டியூபில் பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வோல்ட்டை பற்ற வைப்போம். பற்ற வைக்கும்போது அதுலேருந்து இன்னொரு வோல்ட் லைனை எடுக்கணும். இப்போ அதுக்கு இந்த சேப்லேயே இன்னொரு சேப் ஒயரை பற்ற வைக்கிறேன். அது எதுக்குன்னா, நான் சப்வூஃபர் போர்டு போடணும்ல, அதுவும் டியூவல் பவர் சப்ளை தான், அதுக்கு இதுலேருந்தே வோல்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன். அதுலேயே இன்னொரு கிரவுண்ட் ஒயரு நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஒயர் எடுக்கணும்ல, அதில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ ப்ரௌன் ஒயரு, அது வந்து மைனஸ் 24 வோல்ட் ஒயரு, அதை பற்ற வைக்கிறேன். அதுலேயே இன்னொரு ப்ரௌன் ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வோல்ட்டு இன்னும் கொடுத்தாச்சு, இந்த இப்போ கொடுக்க வரேன், ஒரு நிமிஷம் கொடுத்தாச்சு. அவுட்டு ஒரு ஒயரை எடுத்தாச்சு. அந்த ஒயர் வந்து சப்வூஃபருக்கு வேணும். இந்த ஒயர் வந்து இந்த சப்வூஃபருக்கு நம்ம லைன் கொடுக்கணும், அதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அந்த பேஸ் டியூபிள் போட ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பைசரை போட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் உட்கார வச்சு கரெக்டாக உட்கார வச்சு நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வேலையும் முடிய அந்த போட ஏற்றிட வேண்டியதான். அப்படியே ஏற்றி டைட் வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். வயர் மட்டும் வெளியே எடுத்து விட்டு அந்த வயரை லைன் கொடுத்தோம்னா சரியாக வரும். அடுத்து ஒரு நட்டு போடாமல் இருந்துச்சு, போட்டாச்சு. எல்லாத்தையும் நட்டு நட் டிரைவர் வச்சு டைட் வச்சுக்கலாம். இப்போ ஆடியோ கண்ட்ரோலுக்கு போகிற ஒயரு, பேஸ் டியூப்லோட அவுட்டு எல்லாமே பிரிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து தனித்தனியாக டையை போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பின்னாடி ஆர்சிஏ பின்னில் வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கணும்ல, அதுக்கு வயர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் பச்சையும் ப்ரௌனு கிரவுண்டு, மற்ற இன்புட்டு. அது அடுத்த வீடியோவில் வயர் கனெக்ஷனு, செலக்ட்ரிக் கனெக்ஷனு எல்லா விவரம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.